மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம். வெற்றியை நாளை சரித்திரம் சொல்லும். ஒரு எழுச்சியில் வெற்றி பெற்றுள்ளோம் என்ற ஒரு அளவிலே இந்த மதமக்கள் நேரடியாக அளவிலே பங்கேற்றுள்ள அனைத்து செயல்பாடுகள் மாநிலத்திலே மருத்துவர்கள் அமைத்து இந்த நிகழ்ச்சியின் கதாநாயகராக அவர்கள் இது அறிமுகப்படும் என்று சொன்னார்கள். அவர்கள் அறிமுகம் தேவையில்லை. ஒரு முறை சட்டமன்ற உறுப்பினராக தன்னுடைய பணியை 2015 சிறப்பாக அவர் ஆற்றியுள்ளார். 2 முறை பாட்டாளி மற்றும் ராமகா சொந்தங்கள் மற்றும் தமிழ்நாடு தொண்டர்கள் மற்றும் மரியாதைக்குரிய அருமையான ஒரு காலத்தில் முதல்வர் என்பதை சொல்வதை விட இன்னும் ஒரு மாதத்தில் முதல்வராக அண்ணன் எடப்பாடியார் அவர்களுக்கும் அதே போல அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் எங்களுடைய மக்கள் செல்வர் அருமையண்ணன் டிடிவி தினகரன் அவர்களுக்கும் இந்த நேரத்திலே என்னுடைய சார்பிலும் இங்கே இருக்கக்கூடிய அனைவருடைய சார்பிலும் நன்றியை தெரிவித்துக் கொள்ள நான் கடமைப்பட்டிருக்கிறேன். காரணம் 10 ஆண்டுகளாக பிரிந்து கிடந்த அம்மாவினுடைய தொண்டர்களை எல்லாம் இன்றைக்கு ஓர் அணியிலே சேர்த்து எத்தனையோ வேலைப்பொருட்கள் இருந்தாலும் கூட நான் 4 தொகுதிகளுக்கு என்னுடைய மாவட்டத்தில் இருக்கிறது. அதே போல இன்னும் 2 நம்ம சொல்ல மாட்டோம், அவங்க சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? கரெக்டா? நம்ம வச்சுக்கிறோம்ல, பூத்தி வைக்கணும், பக்கம் வைக்கணும், போன எல்லாம் வைக்கணும். அதனால போட்டிக்கு காவல் இதையெல்லாம் வீட்டு கணக்கு அவங்களுடைய தலைவர்கள், அவங்களுடைய பொறுப்பாளர்கள் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார்கள். அந்த உத்தரவுக்கு இணைய இன்றைக்கு அனைவரும் திறந்து வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வேட்பாளர் வெற்றி பெற செய்வோம் என்று இருக்கிறார்கள். எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல்
இருக்கிறவங்களோ ஒன்றியத்தில் இருக்கிறதோ பக்கத்தில் இருக்கிறதோ பொறுப்பாளர்கள் அவர்களை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அவங்க சொல்லியிருக்காங்க கூட்டம் வர வேண்டும், கூட்டம் இட்டி வருவாங்க, நம்ம கூட்டாதான் வருவாங்க. அதனால நீங்கள் அனைவரும் கண்டிப்பாக அவர்களை தேடி கண்டுபிடிச்சு கூப்பிட்டு இந்த 20 நாள்